ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்னன்றதை பார்ப்போம். பொதுவாக இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஐயப்போட கதை, மாலை போடுற ப்ரொசீஜர், அப்புறம் அது ஏன் பண்ணுறோன்ற அந்த ஸ்டோரி ரிலேஷன். அதாவது ஐயப்பன் இது சபரிமலையில் என்ன பண்ணார், அதே மாதிரி நம்மளும் மாலை போட்டு ஐயப்பனுக்கு இணங்க இருக்கோன்றதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் அதையும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுன்றது, அதுக்கப்புறம் என்னோட சில ஒப்பீனியன்ஸு, அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயப்பாவோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிறப்பின் காரணம் மகிஷமுகின்ற ஒரு அரக்கிக்கு, ஒரு அசுர அரக்கிக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக தான் அவர் பிறக்கப்பட்டார். இதுதான் இது. அப்போ முதல்ல மகிஷமுகி யாருன்னு நமக்கு தெரியணும். மகிஷமுகின்றவங்க சிஸ்டர் ஆஃப் மகிஷாசுரனோட இது. மகிஷாசுரன் நமக்கு தெரியும், துர்கைய மகிஷாசுரவர்த்தினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மகிஷாசுரன்றவனுக்கு ஒரு இது அக்காவோ தங்கச்சியோ யாருன்னு எனக்கு தெரியல, இவங்க தான் மகிஷமுகின்ற அரக்கி. அவங்க ஒரு வரம் வாங்கிட்டாங்க. அது என்ன வரம்னா, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையால் மட்டும்தான் அவங்கள அழிக்க முடியும் அப்படின்ற வரம். ஸோ அதாவது அவங்க இது என்னென்னா, 2 பேருமே ஆண் தெய்வங்கள்ன்றதுனால இது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள்ன்றதுனால இவங்க இந்த வரத்தை வாங்கினாங்க. ஆனால் பார்க்கடலில் கிடையும் போது அசுரர்கள் அந்த இது அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அதை வாங்கிட்டு வருவார்ல, அப்போது அந்த மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன்றது கதை. அந்த குழந்தைய தான் ராஜசேகரன்ற இது அரசர் அவர் கண்ணில் பட்டு அந்த குழந்தைய அவர் தத்தெடுத்தார். இப்போது மகிஷமுகி ஒரு காட்டில் இருந்தாங்க. அதுதான் அந்த சபரிமலை பக்கத்தில் இருக்க ஒரு காடு. ஸோ இப்போ ஐயப்பன் அந்த காட்டுக்கு போகணும், ஓகேவா? அதுக்கு ஒரு காரணம் வேணுன்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோ, இல்லை நிறைய கதைகள் இது இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். சிலவங்க அவங்க அம்மாவும் இவர் தத்து பிள்ளைன்றதுனால அவங்களுக்கு அந்த இதுவோ கெட்ட எண்ணத்துலேயோ இவங்களும் அவங்க மந்திரியும் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க அம்மா அவங்க உடம்பு சரியில்லை, அது நிறைய நல்லா ஆகணுன்றதுக்கு புளிப்பால் கொடுத்தா சரியாகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவர் புளிப்பால் எடுக்கிறதுக்கு தான் காட்டுக்கு போனார். இப்போ இவர் புலிப்பால் எடுக்கிறதுக்கு மகிஷமுகி இருக்க காட்டுக்கு போகிறார். ஏன்னா அவரோட பிறப்பின் நோக்கமே மகிஷமுகிக்கு மோட்சம் அளிக்கிறது தான். அப்போ அவர் அந்த மகிஷமுகி காட்டுக்கு போயிட்டார். ஸோ இப்போ அந்த காட்டுக்கு போகும்போது அவங்க ஐயப்பனுக்கு அவங்க அப்பா இருமுடி தலையில் எடுத்து வச்சார். அந்த இருமுடியில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பாகம் இருமுடி, இது பேர்லேயே உங்களுக்கு தெரியணும் இருமுடி, அதில் 2 பாகம் இருக்க போகுது. அதில் ஒரு பாகத்தில் பார்த்திங்கன்னா நெய் எதை குறிக்குதுன்னா விஷ்ணுவோட இதை குறிக்குது. அதுக்கப்புறம் நெய் தேங்காய், அதை தான் நம்ம நெய் தேங்காய் பார்த்திங்கன்னா பொதுவாகவே முக்கண் உடையதுனால அது சிவனை குறிக்குதுன்னுவாங்க. ஸோ இந்த 2 பொருட்களுமே சிவன் விஷ்ணுவோட அம்சம் பெற்றது. அதனால தான் நெய் தேங்காவை எடுத்துகிட்டு அவர் சுமந்துட்டு அவரை எடுத்துகிட்டு போக சொல்லி ராஜசேகரை சொல்லிருப்பார். ஏன்னா அப்போ தான் விஷ்ணு சிவனோட அருள் அவருக்கு இருக்குன்றதுக்கு. இவர் ஆல்ரெடி இவங்க 2 பேரோட பிள்ளைன்ற மாதிரி தான் இருக்கும். அது போக இதையும் அவங்க அப்பா பண்ணார். ஸோ அந்த பர்த் ரீசன் அந்த இது எல்லாமே டேலி ஆகிற மாதிரி ஆச்சு. அதனால தான் இந்த இருமுடி கட்டுற நம்ம எல்லாருமே இந்த நெய் தேங்காவை கண்டிப்பாக சுமந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பார்ட்டில் பார்த்திங்கன்னா, அதில் சாப்பாடு, அவர் காட்டுக்கு போகிறதுனால சாப்பிட்றதுக்கு, அதனால தான் நம்மளும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்னா, ஆனால் அரிசி போட்டுக்கிறதுக்கு அதுதான் காரணம். அப்புறம் அந்த இது பெட்ஷீட்லாம் இருக்க போகுது. இப்போ ஐயப்பன் அந்த காட்டில் மகிஷமுகிக்கு மோட்சம் கொடுத்தாரு. இப்போது இந்த மோட்சம் கொடுத்ததுனால மகிஷமுகின்றவங்க ஒரு அசுரங்க. அதனால் அவங்க இது தேவர்களுக்கு எதிராக அவங்களெல்லாம் அடக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க அழித்ததுனால இந்திரனோட வாகனம் தான் புலி. அதனால தான் அவர் ஐயப்பாவுக்கு புலிப்பால் வேணுன்னும் போது புலிகள் எல்லாரும் அவருக்கு அவர் சொல்லி கேட்குறதுக்கு வரம் கொடுத்து அவர் திரும்பி காட்டிலேருந்து வீட்டுக்கு வரும்போது 100 புலியோடு வந்தார். அம்மாவுக்கு புலிப்பால் கொண்டு வந்தார்ன்றது தான் இது. ஸோ இப்போ இதுதான் அவரோட கதை. அப்போ அவர் கதைக்கும் இந்த நம்ம மாலை போடுற ப்ரொசீஜருக்கு என்ன ரிலேஷன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, கதையில் அவர் எதுக்கு போனார்னா, அவங்க அம்மாவோட நோயை தீர்க்கணும் தான் போனார். ஸோ பொதுவாகவே மாலை போடணுன்னும் போது நிறைய 2-3 விதத்தில் நிறைய பேர் போடுவாங்க. ஒருத்தங்க கோயிலுக்கு போய் போடலான்னுவாங்க, இன்னொருத்தவங்க
ஐயப்பன் கோயிலுக்கு போய் தான் போடணுன்னுவாங்க. சிலவங்க அம்மா இதுலேருந்து போட்டுக்கலாம் அப்படின்வாங்க, அம்மா கையிலேருந்து போட்டுக்கலான்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அம்மாவோட நோயை தீர்க்கணுன்றதுக்காக தான் போயிருக்காரு. ஸோ அதனால் மாலையை வந்து அம்மாவோட ஆசி பெற்று போடுறது நல்லது. அதே மாதிரி ஸோ அதனால் அம்மா கையிலேருந்து மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா அமையும். அப்படி தான் இருக்கணும். அம்மாவோட ஆசையோடு தான் மாலை போடணும். அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு மாலை போடுறதுல விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஐயப்பனோட அருள் கிடைக்கும். இருந்தாலும் அது அவர் போன நோக்கமே அதுதான்னும் போது உங்கள் அம்மா அந்த இது பண்ணாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள், இது ஒன்றும் இல்லை, இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, கதையோட முடிவில் நீங்கள் நான் சொல்கிற கதையை உங்கள் அம்மாவுக்கு சொல்லி ஒரு வேளை அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் போடுங்க. ஆனால் அம்மாவோடவோ இல்லை ஒய்ஃபு இவங்களோட ஆசை இல்லாமல் இது பண்ணிக்காதீங்க. ஆனால் அம்மா கையிலேருந்து தான் போட்டுக்கலாம், ஒய்ஃப் கையிலேருந்து அது போட வேணான்னு இல்லை, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அம்மா கையிலேருந்து போட்டுக்கிட்டால் ரொம்ப ஐடியல். ஸோ இப்போ அம்மா இல்லைன்னா அது கோயில் பூசாரிகிட்டேருந்து போடுறதுனால போட்டுக்கோங்க, அது அவங்கவுங்க இருக்குது. நான் வந்து எனக்கு அவர் அம்மாவோட இது நோயை தீர்க்கிறதுக்காக போனதுனால நான் எங்கள் அம்மா கையிலேருந்து தான் மாலை போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த காட்டில் போய் அவர் காட்டுக்கு போய் மகிஷமுகின்ற ஒரு இது கெட்ட சக்தியை அழிச்சார். அதே மாதிரி நம்ம இந்த மாலை போடும்போது ஏதாவது ஒன்று வேண்டிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கமோ, நம்மக்கிட்ட இருக்க கெட்டதோ, இல்லை நான் பொதுவாக இப்படி தான் வேண்டிப்பேன், எனக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு எனக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள், எனக்கு நல்லதை மட்டும் இது பண்ணுங்கள், நான் எந்த பாவமும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அருள் புரிங்க அப்படின்ற மாதிரி தான். யாராவது எதுக்காவது அடிக்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை கூட சொல்லலாம். அதனால தான் பொதுவாக இந்த அடிக்டாக இருக்கவங்களாம் இந்த பீரியடில் இது பண்ணது, இந்த மாலை போட்டிருந்தா அந்த மாதிரி அந்த அடிக்ஷனில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கூட காரணம் கூட இது ஒரு இது தான், ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் தான். இந்த 42 டேஸுன்ற அந்த கணக்கில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தோம்னா அந்த பழக்கம் நம்ம விட்டு போகுன்றதுக்கு தான். ஆனால் அது உங்கள் இஷ்டம். மாலை போடுறதான இது என்னென்னா, ஏதாவது ஒரு அவர் எப்படி மகிஷமுகின்ற ஒரு கெட்ட சக்தியை அழித்தாரோ அதே மாதிரி நீங்களும் மாலை போட்டிங்கன்னா ஐயப்பனோட அருள்னால் உங்களால் வந்து ஏதோ ஒரு கெட்டது உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் அங்கே சிம்பலைஸ் பண்ணிட்டோங்க உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களை விட்டு இப்போது அந்த கெட்ட குணம் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்து இப்போ இவரோட ஐயப்பனுக்கும் நமக்கும் ஒரு இது தொடர்பு ஏற்படுத்துறது தான் இந்த துளசி மாலை. அதனால தான் துளசி மாலை அணிவிக்கிறோம். நான் பொதுவாக வந்து 2 துளசி மாலை போட்டுப்பாங்க, ஒரு துளசி மாலை ஒரு துணை மாலை. அது துணை மாலை இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து மெயின் மாலை இருந்தால் கூட துணை மாலை இருக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு இது தான். ஆனால் மிச்சப்படிக்கு அவங்கவுங்க இஷ்டம் தான். 2 மாலை போடுறதுனால போட்டுக்கோங்க, இல்லை ஒரு மாலை போடுறதுனால போட்டுக்கோங்க. இப்போ இந்த இருமுடிக்கு வருவோம். ஸோ இப்போ இந்த இருமுடியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து நம்மளோட சிவனை குறிக்கும், நெய் வந்து விஷ்ணுவை குறிக்கும் போது, இப்போ நான் நெய் தேங்காயில் நெய் ஊற்றும் போது என்ன பண்ணிப்பேன் நான் இந்த ப்ராசஸ் என்னன்னு நினச்சிக்கிறேன்னா, நம்ம இந்த நெய் தேங்காயில் வந்து நெய்யை ஊற்றும் போது நான் அது மூலயமா நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட குணமோ இல்லை நமக்கு தேவையான நல்ல குணமோ எல்லாத்தையுமே அந்த நெய் மூலயமா நம்மளோட ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அந்த நெய்யை ஊற்றும் போது வேண்டிட்டு அந்த தேங்காவை அடைச்சிருவோம். இப்போ அந்த தேங்காவை அடைக்கும் போது என்ன ஆகும்னா, நான் முன்னாடியே சொன்னேன் தேங்காய் வந்து சிவனை குறிக்குது, நெய் வந்து விஷ்ணுவை குறிக்குதுன்னு. ஸோ எப்படி பார்க்கடலை கிடையும் போது சிவன் வந்து அந்த நாகம் வெளிப்படுத்தின விஷத்தை வந்து அவருக்குள்ளே அடக்கிக்கிட்டாரோ, அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாத குணங்கள், நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் அந்த தேங்காவின் மூலமாக அவர் கிரகிச்சுக்குவார். அவரோட ஆசையை பெற்றுத்தரது தான் ஐயப்பன். நமக்கு அவரோட ஆசையை பெற்றுத்தருவார். எப்படி அவர் முக்கன் கொண்ட தேங்காய் சுமந்து சென்றதுனால அவருக்கு சிவனோட ஆசை கிடச்சிச்சோ. ஸோ அதனால் இந்த தேங்காய் வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா கெட்டதையும் கிரகிச்சுக்கும் இந்த நெய்யின் மூலமாக. இந்த நெய்யில் வந்து விஷ்ணு வந்து அருள் புரிஞ்சு நமக்கு எல்லா நல்லதும் கொடுப்பாருன்ற மாதிரி நான் நினச்சிக்குவேன். இதுதான் எனக்கும் கரெக்டுன்ற மாதிரி தோணுது. ஸோ நம்ம கடைசியாக அங்கே ஐயப்பனை இருமுடியெல்லாம் கழட்டி ஐயப்பனை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த நெய் தேங்காவை உடைச்சி அந்த தேங்காவை நெருப்பில் போட்டு எரிச்சிருவோம். ஸோ சிம்பிளாக அதுக்கு எதை குறிக்குன்னா, நம்ம அந்த கிரகிச்ச கெட்டது எல்லாத்தையுமே எரிச்சதுன்னு அந்த கெட்ட குணமோ இதுவோ நமக்கு தேவையில்லாததோ நமக்கு இருக்க எல்லா கெட்டதும் அழிஞ்சிருன்ற மாதிரியான இது. இப்படி தான் நான் இந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் எப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நெய்யை பருகும்போது நமக்கு தேவையான எல்லா நல்லதும் நமக்கு வந்து சேரும். இதுதான் என்னோடய இன்ஃபரன்ஸு. அதுக்கப்புறம் சபரிமலை ஏன் இப்போது நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம எதுக்கு சபரிமலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த மலைகள் இதெல்லாம் ஏன் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோ
இது எல்லாத்துலேயுமே ஒரு வேறுபாடுகள் இருக்கும். இப்போ கடவுள்ன்றவர்களால் வந்து நேரடியாக நம்ம மனுஷ வாழ்க்கையில் இன்வால்வ் ஆக முடியாது. அவங்களோட அப்படி இன்வால்வ் ஆகிருந்தால் அவங்க நம்ம கடவுள்ன்ற ஒருத்தர் கொண்டே தேவையில்ல. அவங்களால நம்ம கூட நம்மளை தொடர்பு படக்கூடிய சில முக்கிய புள்ளிகள் தான் இந்த மாதிரியான பிரசித்தி பெற்ற கோயில்கள் இதெல்லாம் இருக்க போகுது. அங்கே இருக்க வைப்ரேஷன்ஸ் இந்த இது மூலயமா ஒன்றே மேபி அவங்க நேரடியாக நம்ம கூட தொடர்பு கொள்ளலாம், இல்லை அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமா நமக்கு ஒரு ஞானம் பிறந்து அந்த இடத்துல இருந்துக்கலாம். ஸோ இப்போ ஐயப்பனோட அருள் பெறுறதுக்கான இது ஒரு பீக்கன் மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு டவர்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த சபரிமலை. அதனால தான் சபரிமலைக்கு போய் நம்ம ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் இந்த மாலை போடுறது ஸ்பெஷல்ன்ற மாதிரி. அதே மாதிரி டைம் டேக்கன். இவர் வந்து ஒரு மண்டலம் அங்கே இருந்தார். ஒரு மண்டலம் இருந்து தான் மகிஷமி மோட்சம் கொடுத்து அந்த புலிப்பாலை கொண்டு வந்ததுனால ஒரு மண்டலம் தான் பொதுவாக எல்லோரும் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும்வாங்க. ஒரு மண்டலத்தோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 டேஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நிறைய வேறுபாடு இருக்குது. நிறைய பேர் வேறு இதெல்லாம் சொல்லுவாங்க. என்னோடய கணக்குப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 27 நாளில் நிலா வந்து பூமியை சுற்றி வந்துடும். ஓகேவா? அப்போ 27 இல்லை 27.5 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போது இது வந்து கணக்கு பார்த்திங்கன்னா 14 கணக்கில் வரும். இது கூட இன்னொரு 14 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக 28ன்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த அரைன்றதுனால கூட ஒரு 14 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 42 நாள். அந்த அரைனால இதை 41 நாள்னுவாங்க. ஸோ இந்த கணக்கில் தான் நான் வந்து 41 நாள்ன்றது தான் எனக்கும் கரெக்டுன்ற மாதிரி படுறதுனால நான் 42வது நாள் நான் ஐயப்பனை போய் பார்க்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிக்குவேன். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கணக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 48னா 48 ஏதோ ஒன்று. நாள் கிழமையில் எதுவும் இல்லை, நம்ம இருக்க பக்தியில் தான் இருக்குது இது. இப்போ நான் ஒரு மண்டலம் வந்து 41 தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. இப்போ வந்து என்னோட சில பல ஒப்பீனியன்கள் என்னன்னா, இந்த ப்ரொசீஜரில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அது எனக்கு என்னமோ எனக்கு அது பக்தியில் வருமானு எனக்கு தெரில. இப்போ ப்ரொசீஜர்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த 18 படி ஏறுறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த ஏறும்போது அந்த 18 படியை தொட்டு ஏறணும் அப்படின்னு. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோடிக்கணக்கில் மக்கள் வந்து சாமியை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடிக்கணக்கானவங்களும் 18 படியும் தொட்டு கும்பிட்டுட்டு ஏற முடியாது. அது ஒன்று. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் தொடரணும்னு நினச்சிங்கனாலும் சைடில் போலீஸ் இருந்துட்டு உங்களை தொட விட மாட்டேன், டக்குன்னு தூக்கி மேலே கொண்டு போயிடுவாங்க. அந்த படியை தொடுறதுன்றதுல இல்லை, நம்ம எப்படி விரதம் இருக்கோம், நம்ம மனசு சுத்தமாக இருக்கா அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த 18 படியில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த மலையை ஏறுறதுல, அந்த மலைக்கு போகிறதுல ஐயப்பனோட இது ப்ரெசன்ஸை உணர பாருங்கள். அவரோட இது ஆசி நமக்கு கிடைக்குதா, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குதா, நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அசிரியம் ஏதோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு போங்க. அந்த 18 படியில் தொடுறதுன்ற அந்த ப்ரொசீஜர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஐயப்பனோட சிலையை பார்க்குறதுல இது கிடையாது. அந்த அந்த மலை தான் உங்களுக்கு டவர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பீக்கன் சபரி மலை தான், அந்த சிலையில் கிடையாது. அப்புறம் அந்த 18 படியில் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த 18 படி ஏற வேணாம்னு நான் சொல்ல வரல. 18 படி ஏறி போய் சாமியை பாருங்கள். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் நீங்கள் அவரை எப்படி நினச்சிக்கிறீங்க, அவரோட இது பெறுற மாதிரி இருக்குன்னு. இப்போது எனக்கு தெரிஞ்ச நான் என்னோடய அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இது ஐயப்பனுக்கு மாலை போடும்போது அவரோட ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். இது நான் 2வது தடவை போடுறது. இப்போ நான் 2வது தடவை போடும்போது என்ன ஆகுனா, காலையில் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் உட்காந்து 108 சரணம் சொல்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஆனால் அப்போயும் எனக்கு வந்து ஐயப்பனை இது பண்ணிச்சு. ஆனால் என்னால் அந்த போனோடனே இந்த 18 படியில் சரியாக ஏற முடியலையே, ஐயப்பனை பார்க்க முடியலேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை நான் மாலை போட்டதுலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 108 சரணம் இதிலெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டெய்லி காலையில் என்னால் முடிஞ்சது நட்ஸு, நெய் இது எல்லாத்தையும் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் சாதாரணமாக கண்ணை மூடிட்டு இந்த கதையை சொல்லிப்பேன். ஐயப்பசாமி, துளசி மாலை போடுறதுனால உங்களோட அருள் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எப்படி சிவன் விஷ்ணுவோட ஆசை பெற்றீங்களோ எனக்கும் சிவன் விஷ்ணுவோட ஆசை பெற்றுருந்தாங்க. நான் நெய் தேங்காயில் என்னோடய கெட்டது எல்லாத்தையும் ஊற்றும் போது அதை சிவனோட ஆசையை வச்சு அந்த நெய்யில் இருக்க என்னோடய கெட்டதை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நல்லதை மட்டும் நான் அந்த நெய்யை எடுத்து அந்த தேங்காவை உடச்சி எரிக்கும் போது அந்த கெட்டதெல்லாம் என்னை விட்டு போயிட்டு அந்த நல்லது எனக்கு வந்து சேரணும். இது எல்லாத்துக்கும் உங்கள் அருள் கிடைக்கிறதுக்கு சபரிமலை தான் அதுன்றதுனால நான் அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இப்படி தான் நான் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு தானாக தான் தோணுச்சு, யாரும் எனக்கு சொல்லலை. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே கண்டுக்காம விட்ருங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் இது பண்ணேன். அதே மாதிரி நான் இப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ கண்ணை மூடி நான் இந்த கதையை தான் சொல்லிப்பேன்.
தலையை சொல்லிட்டு சாமி சரணமைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி நான் கண்ணை மூடி சாமி கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாமி கும்பிட்ற விதம் வந்து எனக்கு மாற ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சாமியோட எனக்கு ஃபோட்டோ தான் கண்ணில் இருக்கும், ஓகேவா. ஆனால் இப்போ பார்த்தீங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, எனக்கு வந்து சாமியே உருவம் பெறுற மாதிரி ஆயிடுது. அவர் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மே என்னால் அவரை கொண்டு வர முடியுது. நான் கண்ணை மூடிட்டேன்னா அவர் எதிரில் நானே இமேஜினரியாக ஒரு கோயில், அந்த சபரிமலை கோயில், அதில் சாமி உட்காந்துருக்க மாதிரி, சாமிக்கு நானே எல்லாமே அபிஷேகம், அப்புறம் இது பிரசாதம் படைக்கிறது, அப்புறம் இந்த இது கொடுக்கறது என்னது கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்றது, இதெல்லாம் நானே பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கும் போது இப்போ எனக்கு இதெல்லாம் தன்னால் நடந்துருச்சு. இப்போ ஏன்னா இதெல்லாமே நான் வந்து ப்ரொசீஜர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணல. நான் வந்து சாமியோட ப்ரெசன்ஸ் உணரணும்னு நினச்சேன். இப்போ என்னால் வந்து சாமியோட ப்ரெசன்ஸ் உணர முடியுது. ஆனால் இப்போவும் நான் சொல்வேன், நீங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போகக்கூடாது. கடவுளால் நம்மளோட மனுஷ வாழ்க்கையில் நேரடியாக எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாதுன்றது என்னோடய வலிமையான நம்பிக்கை. நம்ம மனசு, நம்ம மூளை, நம்ம இதில் தான். அந்த மனசு மூளையை எப்படி வேகமாக வெற்றியின் பாதையிலையோ இல்லை சந்தோஷத்தின் பாதையில் கொண்டு போகிறது தான் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது என்னோட கருத்து. அதனால் உங்கள் மூளையோ உங்கள் மனசையோ எப்படி ட்ரெயின் பண்ணுன்றது பாருங்கள். அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போய்க்காதீங்க. அந்த கடவுளோட ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸை உணர பாருங்கள். உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெய்சில் இருக்கும். அதாவது கூஸ் பம்ப்ஸ்ன்னு வாங்க இங்கிலீஷில். அந்த முடியெல்லாம் நிற்கும் தெரியுமா, குளிர் இது பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இது நான் உணர்ந்திருக்கேன். ஸோ நான் இப்படி தான் நான் அந்த ப்ரொசீஜர்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணனா என் பக்தி இந்த மாதிரி ஆகுது. இந்த நெய் தேங்காய்க்கு நான் ஒரு சொன்னேன் பாருங்கள், இதெல்லாம் எனக்காக தோணுது. நான் சும்மா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து இந்த 18 படி ஐயப்பனை பார்க்கணும், அந்த சிலையை பார்க்கணுன்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அங்கே போகையில் வந்து நான் இன்னும் போகும்போது கூட எனக்கு என்னமோ சிலையை பார்க்கணுன்ற சிலையை விட எனக்கு அவரே அந்த இடத்துல உட்காந்துருக்காருன்ற மாதிரியே என்னால் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மே கொடுக்க முடியுது. இப்போ நான் கண்ணை மூடினா கூட அவரை அங்கே உட்கார வச்சு அவரை நேரிலே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது நான் இந்த இடத்துக்கு போனது சொன்ன மாதிரி டவர் மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு உணர்ச்சி எனக்குள்ளே இருக்க கெட்டது போகிறதுக்காண்டது அந்த பீக்கனுக்காக தான் போகிறேன் இல்லையா. அங்கே போனால் தான் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்போவே என்னால் ஐயப்பனை பார்க்க முடியுது. அந்த ஒரு உணர்வு எனக்கு வராமல் ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் இதே மாதிரி எனக்கும் நான் கண்ணை முன்னே எனக்கு ஃபோட்டோ வந்துடணும், அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தன்னால் அதுவே வரும். நான் ஃபோட்டோ நான் இது பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. தன்னால் ஃபோட்டோ வச்சு அப்புறம் ஃபிசிக்கல் ஃபார்ம் பெரியல எனக்கு அவர் அப்படியே வந்து உட்கார்ற மாதிரி எனக்கு வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நீங்களே உணர்வீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ரொசீஜரில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் 108 சரணம் சொல்லணும், பாட்டு பாடணும், படி பூஜை பண்ணணும், ஃபஸ்ட்டு டைம் போகையில் அப்படியே ஒரு 10,000 அளவுக்காவது எல்லாேருக்கும் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்தில் அன்னதானம் பண்ணால் ஒத்துக்குவேன். அந்த காலத்தில் ஏன் அன்னதானம் ஒத்துக்குவேன்னா, அந்த காலத்தில் வந்து உணவு இல்லாததுனால மரணமே கூட ஏற்படும். ஆனால் இப்போது இந்த காலத்தில் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இருக்குது. அதில் எந்த ஒரு நல்லதும் இருக்க மாதிரி நல்லது இருக்குது. ஐ மீன் அந்த நோக்கம் இருக்குது பாருங்கள். ஒருத்தனுக்கு உணவு இல்லாத ஒருத்தனுக்கு உணவு கொடுக்கணுன்றது தான் அன்னதானம். அந்த பர்பஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ சாப்பாடு கிடைக்கிது, சும்மா அவங்களுக்கு வயிறார ஒரு சாப்பாடு போட்டோம் அப்படின்றது. ஆனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டயாலிசிஸ்க்கு காசு கொடுக்கலாங்க. இது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸில் நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறேன்றதை சொல்கிறேன். டயாலிசிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயாலிசிஸ்க்கு 3000 ரூபான்னு நினைக்கிறேன். 3000 4,000 நம்ம 3000 வச்சுப்போம். ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து அதாவது 3 days ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 வாரம் 8 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். 8 × 3000 போட்டு பார்த்துக்கோங்க, 24,000 ரூபா. ஒரு சராசரியாக கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸில் இருக்கவங்களால் நான் தான் மிடில் கிளாஸில் இருக்கவங்க உயிர் வாழவே முடியாதுங்க. டயாலிசிஸ்க்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்தில் அவங்க ஒன்று ஏழை ஆயிடுவாங்க, இல்லை அவங்க இறந்து தான் போகணும். இதுதான் இந்த டயாலிசிஸில் இருக்க நிதர்சன உண்மை. ஸோ அப்போ நீங்கள் நீங்கள் அன்னதானம் பண்ண வேணான்னு நான் சொல்ல. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம இது பண்ணோன்னா அந்த நோக்கம் நல்லா இருக்கும்ன்றது. உங்கள் பக்கத்தில் நிறைய டயாலிசிஸ் சென்டர் இருக்கலாம், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஆன்லைனில் இப்போ இது அந்த பிராண்டிங்காக நான் பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன். இது அந்த ஒரு
ஐயோ இருங்க, எனக்கே மறந்து போச்சு. நான் வந்து இது மறந்து போகல, ஐ மீன் அந்த நேம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. டேங்கர், TANKERனு டேங்கர் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் டயாலிசிஸ்ன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயாலிசிஸ்க்கு 1500 ருபீஸ் இது பண்ணிங்கன்னா அது யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஃப்ரீ டயாலிசிஸ்க்கு இது பண்ணுன்ற மாதிரி. நான் இப்போ மாதம் 2 பேருக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். 3000 ருபீஸ் நான் பே பண்ணுறேன். நீங்கள் பே பண்ணிங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க, ATG டேக்ஸ் எக்ஸெம்ஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கும். பட் இதோட எண்ணம் வந்து இதை டேங்கர் ஃபவுண்டேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை. இப்படி இருந்தால் அந்த நேமே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி உடனே செல் எடுத்து நான் மெயில் பார்த்துடணுன்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் காசை வந்து இந்த மாதிரி இதில் செலவு பண்ணிட்டு போகிறது எனக்கு என்னமோ அந்த நோக்கத்தை தீர்க்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த படிப்பூஜை இதிலெல்லாம் காசு போடாதீங்கன்னு சொல்ல, போடுங்க. ஆனால் இந்த மாதிரி டயாலிசிஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லானதில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஐயப்பனோட அருள் கிடைக்கலாம். எனக்கு இதனால தான் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இதெல்லாம் தோணுச்சு, அதனால் நான் இது பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அதே மாதிரி பச்சை தண்ணியில் குளிக்க பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லுவேன்னா, அது உங்கள் ஹார்ட்டுக்கும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதுவும் நான் ஒரு கதை வச்சுருப்பேன், மூட நம்பிக்கைன்ற மாதிரி இருக்கும். இந்த தடவை வந்து நான் பார்த்தீங்கன்னா October 21 தான் மாலை போட்டேன். அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாளில் இருக்கும். எனக்கு October 20 வந்து பயங்கரமான இது 102 டிகிரிக்கு ஃபீவர் இருந்துச்சு. இப்போ இதுக்கு நான் ப்ரூஃப்லாம் காமிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போடலாம். ஆனால் எனக்கு நம்புறவங்க நம்ம அதுக்கு போங்க, அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ அதனால் ப்ரூஃப் பண்ணி எனக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஆனால் 21 காலையில் நான் 2 ஊசியும் போட்டேன், போய் சொல்ல மாட்டேன், 2 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஆனால் 21 நான் காலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் தான் குளிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா October 21 நவம்பர் வரைக்கும் நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் பயங்கரமான இது குளிர். ஏன்னா அந்த 20க்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு, மழை வேறு நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பயங்கரமான குளிர் இருந்துச்சு. நான் 21 போனேன். 21 காலையிலேருந்து நான் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். எனக்கு 102 ஃபீவர் இருந்துச்சு, ஆனால் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். இது நாள் வரைக்கும் காலை மாலை நான் 2 வேளையுமே பச்சை தண்ணி தான் குளிக்கிறேன். என்னோடய ஒர்க்கு சுச்சுவேஷனால் நான் நைட்டு 9 மணிக்கு தான் வருவேன் வீட்டுக்கு. நைட்டு 9 மணிக்கு வந்தும் நான் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறேன். எனக்கு ஒன்றும் நடக்கலை. அதனால் நீங்களும் ஐயப்பனை நினச்சிட்டு பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் வராது. அதே மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னொன்று ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் ஹார்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதான்னு பாருங்கள். ஒத்துக்கலைன்னா கம்முன்னு சுடு தண்ணியிலே குளிச்சிருங்க. இல்லை பச்சை தண்ணியில் கொஞ்சம் சுடு தண்ணி கலந்து குளிச்சிருங்க. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து உடம்பு சுத்தமாக ஒத்துக்கலை. டாக்டருக்கெலாம் போய் 2 தடவை இது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோதான். நமக்கு தெரியும் நான் தான் சொன்னேன்ல, கடவுளால் நேரடியாக நம்ம மனுஷ வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அதனால் மூட நம்பிக்கைக்குள்ளே போகக்கூடாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட அருளுக்கு நம்ம எதெல்லாம் இது பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து பச்சை தண்ணியில் குளிக்க பாருங்கள், முடியும், ஒன்றும் ஆகாது. ஐயப்பனோட அருள் இருக்கும், அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னும் போது, ப்ராக்டிக்கலாக இல்லைன்னும் போது, அது உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு சூட் ஆகலைன்னும் போது, உங்களுக்கு அது வடிவமைக்கப்படலைன்னும் போது, அப்போ அவ்வளோதான். அந்த இதில் வந்து ஐயப்பன் உங்களோட நோக்கம் வந்து வேறு வாழ்க்கையோட நோக்கம். உங்களுக்கு அந்த இது இல்லைன்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை தண்ணியில் குளிக்காமல் சுடு தண்ணியில் குளிச்சுக்கோங்க. பம்பையில் போய் குளிக்கும் போது உங்களுக்கு குளிரும், அவ்வளோதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பச்சை தண்ணியில் குளிக்க பாருங்கள், முடியும், பயப்பட வேணாம். அதே மாதிரி இது ட்ரை நாட் டு வேர் ஸ்லிப்பர். இப்போ நம்ம இது எல்லாமே நான் செருப்பு போடுறது, நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே எதுக்கு பண்ணுறோம்? இந்த மாலை போடுறதுன்றது ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். ஆனாலும் நம்ம அந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வழிபாடுகளும் ஒரு மாதிரி வலி தரதாக தான் இருக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் கழியணும், கர்மா சிமுமரன்னுவாங்கள்ல, செஞ்ச பாவம் கழியறதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த பெயின் வந்து உங்களுக்கு 2 விதமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கலாம், கான்ஃபிடென்ஸும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பெயினை தாங்கும் போது உங்களால் வந்து அடிக்ஷனோ ஏதோ ஒரு கெட்டது உங்கள்கிட்ட இருக்கிறதையும் போக விடலாம். இல்லை என்ன சொல்கிறது, இது எல்லாத்துக்குமே வழி வகிக்கும். அதனால் நீங்கள் அந்த வலியை தாங்கிறது நல்லது. அதனால் செருப்பு போடாமல் இருந்தீங்க, அந்த பெயின் இருக்குன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அது உங்கள் செஞ்ச பாவத்தை கழிக்குன்ற மாதிரி இருந்துக்கோங்க. இல்லை நீங்கள் செருப்பு போட்டிங்கன்னா போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் ஏன் போடணுன்றதுக்கான விருப்பத்தை சொல்லிடுறேன். அதே மாதிரி எனக்கு இந்த சாமியும் பெண்களோடையும் இணைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்போ என்னோடய இதில் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கைக்கும் இது மேல் சாவனிஸ்ட் ஆண் ஆதிக்கவாதிகளுக்கும்
வித்தியாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுத்தையுமே நான் அட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட கருத்து மட்டும் தான், ஒப்பீனியன் மட்டும் தான். இதுதான் கரெக்டுன்னு நான் என்றைக்கும் சொல்லவே விரும்பல. இதில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும், அதாவது என்ன வேணாலும் சொல்ல முடியாது, அது சிம்பிளாக இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போய்க்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஐயப்பன் மலைக்கு அவர் போன காட்டிலே, அவர் மலை காட்டுக்கு போனதே அவங்க அம்மாக்காக தான். 1. 2வது, அவர் அழித்ததே ஒரு மகிஷமுகின்ற ஒரு அரக்கி தான், அவங்களும் ஒரு ஃபீமேலு. அப்புறம் அந்த ஒரு காட்டில் அவர் ஒரு மண்டலம் இருந்திருக்காரு, 41 நாள். அப்போது அந்த காட்டில் எப்படினாலும் பெண் விலங்குகள், பெண் தெய்வங்கள், பெண் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அந்த காட்டில் மகிஷமுகி அங்கே தான் இருந்தாங்க அப்படின்றாங்க. ஈவன் ஐயப்பன் டெம்பிள்லேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் மாதாவும் கருப்பாயி சாமியும் இருப்பாங்க. கருப்பு சாமி பக்கத்தில் கருப்பாயி சாமி 2 விமன் இருக்காங்க. இப்போது நீங்கள் அவர் அந்த ஒரு மண்டலம் அந்த காட்டில் இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அவரோட கோயில்லையும் 2 பொண்ணு இருக்காங்க. பொண்ணு இந்த மீன் ஒரு பெண் இருக்காங்க. அதே மாதிரி அந்த காட்டில் எப்படியும் ஒரு இருந்திருப்பாங்க. அவர் போன நோக்கமே அவங்க அம்மாவுக்கு புலிப்பால் கொண்டு வர்றதுக்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பன் எந்த விதத்துலேயும் விமனை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. சரியா? இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது இதனால் ஏன் ஐயப்ப சாமிக்கு பெண்கள் வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு போயிருங்க. ஸோ அதனால் ஐயப்பன் எப்பயுமே இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, 41 நாள் அவர் இருந்திருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு மாதவிடாய் வந்திருக்கும், மென்ஸ்ட்ருவேஷன் நடந்திருக்கும். அப்போ மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கிற இடத்துல அவர் இருந்திருக்காரு. அப்போ அவர் இந்த மாதிரி அந்த மென்ஸ்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல ஐயப்ப சாமி இருக்கக்கூடாதுன்றது ஒரு இதுதான், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொன்று நீங்கள் யோசிச்சுக்கணும். சில ஐயப்ப பக்தர்கள் எனக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வேளை உங்கள் பக்கத்தில் மாதவிடாய் இருக்க பொண்ணு உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது கண் எரியுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் அதை உணர்ந்ததே இல்லை. மேபி என் பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க யாரும் மென்ஸ்ட்ரேட் ஆகிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை உணர்ந்ததில்லை. ஒரு வேளை அது உண்மையாக இருந்தால் கூட, கண்ணில் உங்களுக்கு எரிச்சல் உணர்ந்துருந்தால் கூட, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் நல்ல எண்ணத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பொண்ணை விட்டு விலகி ஓடணுன்றதுக்கு பதிலாக இப்படி யோசிச்சு பாருங்கள். மாதவிடாய் என்னும் போது ஒரு பொண்ணுக்கு வலி இருக்கும். அந்த வலியை ஐயப்பனோட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாருமே ஐயப்பனோட அருளை பெறுறதுக்கான பீக்கன் தான் இந்த துளசி மாலை. அப்போ நம்மளே ஒரு கருவி மாதிரி தான் ஐயப்பனுக்கு. ஸோ ஐயப்பன் நம்மளை கருவியை யூஸ் பண்ணி நம்ம கண்ணெரிச்சல் மூலயமா அவங்களோட வலியை குறைக்கிறாங்கல்ல. இது நான் உணர்ந்ததே இல்லை இந்த கண்ணெரிச்சலை. ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்ணெரிச்சல், இப்போ அதுக்கான தாற்பயம் மேபி இதுவாக கூட இருக்கலாம். அந்த பொண்ணோட வலியை உணர்த்தணும், வலியை குறைக்கணுன்றதுக்காக தான். மேபி நீங்கள் ஒரு வேளை உண்மையிலே கண்ணு எரியுதுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்காங்க. ஒரு வேளை வலி குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே இதுதான், மேபி இதுதான் அந்த ரீசனாக இருக்கும். அதேமாதிரி அந்த பொண்ணை விட்டு ஓடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெண்களையும் ஒதுக்கி வைக்காதீங்க மென்ஸ்ட்ரேஷன் மாதவிடாய்னு வச்சு. ஏன்னா ஐயப்பன் எங்கேயுமே மாதவிடாய் இருக்க பொண்ணுங்களை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லலை. ஏன்னா அவர் போன காட்டிலே மகிஷமுகின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவர் கோயிலே 2 பெண் தெய்வங்கள் இருக்காங்க. அவர் போனதே ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு போனதே அவங்க அம்மாவுக்கு புலிப்பால் கொண்டு வரதான். அதனால் மாதவிடாயை பற்றி ஐயப்பன் எதுவும் சொல்லலை. இப்போது இதனால் உங்கள் அம்மாவையோ தங்கச்சியோ ஃபீமேலையோ யாரையுமே ஐயப்பன் பேரில் ஒதுக்கி வைக்காதீங்க. ஐயப்பன் அப்படி சொல்லலை. ஆனால் இப்போ ஏன் முந்தைய காலத்தில் இதை நீங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுவும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது தப்பு இந்த சென்ஸ் இப்போ தப்பு, ஆனால் அப்போ அது தப்பு இல்லைன்றது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ருவேஷன்றது ஒன்றும் இல்லை, ரத்தம்னும் போது அந்த இடத்துல வைல்டு அனிமல்ஸ் இருக்கும். இப்போ பொதுவாகவே முந்தின காலத்தில் நம்மக்கிட்ட ப்ராப்பரான இதெல்லாம் இல்லை, என்னது சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இல்லை. சேஃப்டி இந்த சென்ஸ் பாதுகாப்பு நான் சொல்கிறேன், சானிட்டரி மெஷர்ஸ் சொல்கிறேன். வைல்டு அனிமல்ஸ் இருக்க போது, வைல்டு அனிமல்ஸ்னால் நீங்கள் எதோ நினச்சிக்காதீங்க. ஈவன் ஒரு பூனை, பன்னி, இது கூட வைல்டு அனிமல்ஸ் தாங்க. இப்போது அதுங்கெல்லாம் நம்ம அதுங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். பட் ஆனால் அந்த காலத்தில் அதுங்களால நம்மளை ஒரு டேஞ்சர் கொண்டு வைக்கிற முடியும். அப்போது இந்த ரத்த வாடைக்கு அதுங்க நம்மளை நம்மளை அடிச்சிடறான். அதனால தான் பெண்களை வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ இப்போ ரத்தம் இருக்குனாலே அதனால உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ, ஈவன் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கூட நிறையா பேர் விமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகும். இதனால் அவங்க அதுக்காக நிறைய இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போவே அந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னும் போது அந்த காலத்தில் இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு.
அதனால தான் அவங்களோட பிலாங்கிங்ஸையும் அவங்கள தனியாக படுக்க வச்சது எல்லாத்துக்கும் காரணம்னா அதில் எல்லாமே இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதை தனியாக வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாதுன்றதுக்கு. அதே மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனிமிக்காக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணுன்றதுக்காண்டி மட்டுமே அவங்கள வந்து வேலை செய்ய வேணாம்னு சொன்னாங்க. அவங்கள ஒதுக்கி வைக்கலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கிறதுன்னு இல்லை, அவங்க நல்லதுக்காண்டி அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால அவங்கள வேலை செய்ய விடலை. அவங்கள தனியாக எல்லா திங்ஸும் யூஸ் பண்ண சொன்னது வந்து இன்ஃபெக்ஷன் பரவக்கூடாதுன்றதுக்காண்டி. இந்த எண்ணத்தில் மட்டும்தான் இது எல்லாமே பண்ணுது. ஆனால் இதை இப்படியே சொன்னால் பயம் உண்டாக்கலைன்னா கேட்க மாட்டாங்க. பொதுவாகவே மனுஷங்க எதையுமே நல்லதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்கன்றதுனால தான் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று பயத்தினால ஃபாலோ பண்ண வைக்கலாம், இல்லை நமக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்குன்றதுக்காக ஃபாலோ பண்ண வைக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பயத்தை உண்டாக்கணும். அப்போ பயத்தை எப்படி உண்டாக்கலாம் அப்படின்னா, இப்போ மென்ஸ்ட்ரேஷன்னாலே உங்களுக்கு ஒரு பயம் வரணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பொதுவாகவே எப்போ பயம் உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் வரும். நீங்கள் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். இல்லை ஒன்று வந்து டர்ட்டின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மென்ஸ்ட்ரேஷன்றது வந்து கொஞ்சம் அசுத்தம்ன்றதுனால இதில் உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஃபியர் இருக்கும். ஏன்னா நமக்கு ஹியூமன் பாடியே வந்து அசுத்தமானதுக்கு வந்து அதை நம்ம கழிவை சாப்பிட்றக்கூடாதுன்றதுக்காக நம்ம பிரெயினே வந்து அசுத்தமானதுக்கு வந்து தவிர்க்கும். அது மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மென்ஸ்ட்ரேஷன் அசுத்தம், அதனால் தன்னாலே இது ஒரு கெட்டதுன்னு நமக்கு ஒரு தோணம் வந்துச்சு. இது கெட்டதுன்னு தோன்றதுனாலே நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் நமக்கு உருவாக்கிட்டாங்க. அசுத்தமாக இருக்கிறதுனால நேச்சுரலாக நம்ம கெட்டதுன்னு நினைப்போம். அது கெட்டதுன்னு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது மூலியமாக ஒரு பயம் உண்டாகுதுன்னும் போது இப்போ இப்படி தான் இருக்குது. இந்த மென்ஸ்ட்ரேஷன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபியரோ ஒரு இது இருக்கிறது காரணம் என்னன்னா அது அசுத்தமானது அப்படின்றதுனால. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இது அசுத்தன்றதுனால இதை ஈஸியாக கடவுள் கூட நினச்சிட்டாங்க. இப்போ இதை பண்ணிங்க அப்படின்னா இதை கடவுளை இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பயம் வந்துச்சுனாலே ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த கடவுள் பேரில் இந்த மாதிரி நீ ஒதுங்கி இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் தனியாக தான் படுக்கணும், உன்ற திங்ஸை யாரும் தொடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, இப்படின்ற பயத்தை உண்டாக்கிட்டால் இவங்க இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வைல்ட் அனிமல்ஸ்னால் எந்த இதுவும் ஆகாது, இன்ஃபெக்ஷன் வராது, அவங்களும் டயர்டாக இருப்பாங்க. ஸோ வேலை செய்கிறதுனால தலை சுற்றி மயக்கம் போட்டு விட மாட்டாங்கன்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணத்தினால தான் பண்ணியிருப்பாங்க. சயின்டிஃபிக்காக இதுக்கு இருக்குது. ஓகேவா? ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போவும் இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட எண்ணம். ஏன்னா இதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் கடவுள் கூட நினச்சா பயந்து ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்கன்றதுக்காண்டி கடவுள் கூட நினச்சி இது பண்ணாங்க. எந்த கடவுளுமே வந்து மென்ஸ்ட்ரேஷன் தப்பானதோ இதுன்னு சொல்லவே இல்லை. அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி கோயிலெலாம் அந்த காலத்தில் வந்து இதில் இருக்கும், காட்டிலலாம் இருக்குன்னும் போது காட்டு வழி பாதையிலையோ மலையிலையோ போகும்போது இந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் சமயத்தில் வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் நிறையா இருக்குன்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த காலத்துலேயும் இந்த எல்லா காரணத்தினாலேயும் தான் அந்த காலத்தில் அவங்களெலாம் ஒதுக்கி வச்சாங்க. இப்போவும் ஒதுக்கி வைக்கணுமா? நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ இதை சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அது மாதவிடாய்ன்றது வந்து ஒரு ரத்தம். அப்போ வைல்டு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணலாம். இப்போ வைல்டு அனிமல்ஸே இருக்கிறதில்ல. ஆனாலும் சபரிமலையில் பெண்கள் வர வேணான்றதுக்கு வந்து இப்போ இது சரி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கேயே நான் பார்த்துருக்கிறது என்னென்னா வெடி போடுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய வழி பாதையில் பெண்கள் வராமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுன்றது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் வராமல் இருக்கிறது பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணிடலாம். இது ஒன்று. இப்போது ஸோ அதனால் இந்த காலத்துலேயும் அவங்கள வீட்டுக்குள்ளேயே போட்டு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 2வது சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது வேணால் சொல்லுங்கள், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலுமே இதுக்கு பயங்கர சானிட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போவும் இவங்களை ஐசோலேட் பண்ணி தனியாக தான் படுக்க வைக்கணும், தனி ரூமில் தான் இருக்கணும், பெட்டில் படுக்கக்கூடாது, இதில் படுக்கக்கூடாது அப்படின்ற இது தேவையில்லை. 3வது இது அவங்க வந்து அனீமிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது நல்லது. ஆனால் அது வந்து இவங்க அனிமிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள அந்த இதை வச்சு அவங்களுக்கு அனிமிக்காக ஃபீல் ஆனால் அவங்களே போய் உட்காந்துட போகிறாங்க. இதை ஒரு காரணமாக சொல்லிட்டு அவங்கள
ஒதுக்க வேணான்றது. இது எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கருத்து. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இதுபடி பொண்ணுங்களை ஐயப்பன் இல்லை, எந்த சாமியுமே ஒதுக்கி வைக்கல. குறிப்பாக ஐயப்பன் கண்டிப்பாக ஒதுக்கி வைக்கல, ஒதுக்கி வைக்கவும் சொல்லலை. ஏன்னா அவர் காட்டுக்கு போனதே அவங்க அம்மாக்காக. இது அவர் காட்டுக்கு போனதே அவங்க அம்மாக்காக தான். அவர் காட்டில் இருக்கும்போது ஒரு மகிஷமுகின்ற அரக்கன் அசுரை இருந்திருக்காங்க. 41 நாள் அவர் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த 41 நாள் மாதவிடாய் இருந்திருக்கும். ஸோ அப்போ மாதவிடாய் இருக்கையில் ஐயப்பன் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல் இல்லவே இல்லை. அதே மாதிரி அவரோட கோயிலில் 2 பெண் தெய்வங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மாதவிடாய் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் மாதவிடாய்க்கும் ஐயப்பனையும் குறிப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதையும் இதையும் இது பண்ணிக்க வேணான்றது என்னோட கருத்து. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இவ்வளோ தான். நான் சொன்ன மாதிரி ஐயப்பனோட கதையை சொல்லிட்டேன், மாலை போடுற ப்ரொசீஜர், அப்புறம் அதோட ஸ்டோரி ரிலேஷன் சொல்லிட்டேன், என்னோடய கருத்துக்கள். தேங்க்யூ.